இதுதான் பிள்ளையார்பட்டி கோயில் போகிற என்ட்ரன்ஸு. கொஞ்சம் ரெண்டு போனீங்கன்னா அங்கே வைரவம்பட்டி, இந்த பக்கம் போனால் குன்றக்குடி, 3 கோயில் பார்க்கலாம். இங்கே காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிடலான்னு பார்த்தேன். இங்கே கணபதி விலாஸ் எங்கே இருக்குன்னா, இங்கே பிள்ளையார்பட்டி கோயில் எதிர்க்கே பிள்ளையார்பட்டி கோயில் அங்கே இருக்குன்னா அப்படியே இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே இந்த கணபதி விலாஸ் ஹோட்டலு. இங்கே தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது என்ன இருக்குது பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குங்க. சின்ன ஹோட்டல் தான், ரேட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரில. சரி உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லணும். ரேட்டு பார்த்தோன்னா ரொம்ப இதுவாகிடுச்சு. 10 ரூபா இட்லி, தோசை 50 ரூபா, ஊற்றப்பம் எல்லாமே சீப்பாக இருக்குது. இட்லி 10 ரூபா, தோசை 50 ரூபா. எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த பிள்ளையார்பட்டி வந்தீங்கன்னா அப்படியே ட்ரை பண்ணுங்க. ரெண்டு இட்லி, ஒரு வடை, சட்னி, சாம்பார் நிறையா ஊற்றுங்கண்ணா. அப்புறம் பூரி, கிழங்கு. என்ன இந்த ஹோட்டலில் ரேட்டை கேட்டால் கொஞ்சம் அசந்து போயிடுவீங்க. நானே உள்ளே வரும்போது நான் தெரில, ஆனால் இப்போ பார்த்தா இந்த ரேட்டை பார்த்தோன்னே இப்போ இப்படி ஒரு கம்மியாக கொடுக்குறாங்களா, டேஸ்ட்டாக நல்லா இதுவானு நான் இருங்க நான் காட்டுறேன். அதிகம் ஃபைனலியாக ஒரு காஃபி, அது ப்ரைஸ் லிஸ்ட்லாம் ரொம்ப சீப்பாக இருந்தது, ஆனால் டேஸ்ட்டும் குவாலிட்டியாக இருந்தது. எங்கே இருக்குன்னா இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில்கிட்ட தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன், 2 இட்லி, ஒரு வடை, அந்த பூரி ஒரு செட்டு சாப்பிட்டு. ஆனால் ரேட்டை கேட்டால் நீங்கள் தான் அசந்து போயிடுவீங்க. நான் சென்னையில் எங்கேயுமே இந்த ஹோட்டலில் ரேட்லாம் பார்த்ததில்ல, டேஸ்ட்டும் அந்தளவு கொடுக்குறாங்க. நான் சென்னையில் சாப்பிட்டோம்னா இதுவே வந்து 180 தான் வந்துடும், 2 தான் வந்துட்டு.